Assalamualaikum. Hi viewers, welcome to Manha Total Herbal Hair Care. காசு கொண்டு கடைக்கு போய் கடல் இறாலை வாங்கி கடாய் சட்டியில் கிரேவி செய்ய அதை தட்டில் வைத்து சாப்பிடலாம் என்று பார்த்தால் இறாலை காணவில்லை, எங்கே போச்சு என்று வீடியோக்குள் போய் பார்க்கலாமா? வாங்க வியூவர்ஸ். வாங்கிட்டு வந்த இறால முழுசாக இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு மஞ்சள் தண்ணி போட்டு நம்ம அதை பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மறு பாத்திரத்துக்கு அதை மாற்றுறோம். நம்ம எதுக்கு அது மாதிரி மாற்றுறோம்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொசு எல்லாமே அதில் மேலே உட்காந்துருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை உரிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் மண் மற்ற கையில் பிசு பிசுப்பு தன்மை, அந்த இறால தோல் பிசு பிசு தன்மை இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி கழுவி ஒரு தடவை எடுத்துட்டோம்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதை ஒரு தடவை கழுவி அதுக்கப்புறமா தான் நான் இது மாதிரி உரிக்க போகிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னா, இறாவை உரிக்கிறதுக்கு தோலுக்கு ஒரு பாத்திரம் அந்த சைடும், இந்த உரிச்ச இறாவை போகிறதுக்கு இந்த பக்கம் ஒரு பாத்திரமும் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா, எடுத்த உடனே குடல்லாம் எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு முழுசாக எல்லாத்தையும் நான் உரிச்சுப்பேன். உரிச்சதுக்கப்புறம் தான் குடலை எடுப்பேன். ஏன் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல குடல்லாம் எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இறா பிஞ்சி பிஞ்சி வந்துடும் நமக்கு. ஸோ அந்த இறாடைய சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இது மாதிரி முழுசாக ஃபஸ்ட்டு உரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், தட்டியை வச்சு அதை அடுக்கு முன்னையும் பின்னையும் உள்ள குடலை நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும், இந்த மாதிரி முழுசாக உரிச்ச பிறகு அதை நம்ம நல்லா ஒரு 7-8 தண்ணியாவது நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குடலில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கணும். சரியா? வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சு அதை ஊற வைக்கணும். ஏன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், அதை குடலை நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி பார்த்தீங்களா, கூர்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி கத்தி கூர்ப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குடல் எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நினச்சோன்னா அந்த இறாவுடைய மேல் பகுதியை லைட்டாக கீறி விடணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி குடலோடைய அழுக்கு எடுப்பாங்க. நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா முழுசாக நமக்கு இந்த குடலோடைய அழுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது பாதி உடஞ்சி பாதி உள்ளே மாட்டிக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கீறி விட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா நரம்பு மாதிரி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரத்து ஈஸியாக கிடைக்காது. நம்ம மெதுவாக அதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த அடியோட குடலை எடுக்கணும். ஏன் குடல் எடுக்கணும், அப்படியே போடக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் எடுக்கலன்னா அது ஒரு கழிவு. அது ஒரு கழிவு. நம்ம அது விஷத்தன்மை. அதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது என்னாகும், இறா செய்யக்கூடிய விதத்தில் செஞ்சாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். ஏன்னா அதோடைய கழிவு நம்ம எடுத்துகிட்டு செஞ்சால் தான் அது ஒரு குழம்பு கிரேவி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அது கண்டிப்பாக அந்த குடல் பேக் ரெண்டுமே எடுத்தே ஆகணும். சரியா? இது மாதிரி நம்ம என்ன செய்தோம், குடல் நம்ம இருக்க குடல் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் என்ன செய்ததுக்கப்புறம் ஒரு 4-5 தண்ணி வாஷ் பண்ணணும். இப்போ பொதுவாகவே இறால் நம்ம எவ்வளோக்குள்ள கழுவி தண்ணி வெள்ளையாக வரும் பட்சத்தில் நம்ம கழுவிட்டே இருந்தால் அதில் மேலே இருக்க பிசுக்கு தன்மை எல்லாம் போகி நம்ம கிரேவி பண்ணும்போது சீக்கிரம் வேகவும் செய்யும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லு இறால ஸ்மெல்லு நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அந்த இறாவுடைய ஸ்மெல் மனமாக இருக்கும் கிரேவி செய்யும் போது. இது நம்ம கவுச்சி ஐட்டங்களை பொதுவாகவே நீங்கள் எந்த கவுச்சை விட்டு எடுத்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதோடைய கறி, மீன், இறா அதோடைய எசன்ஸ் மட்டும் இறங்கும். அப்படி இறங்கும் போது அந்த குழம்பு ஆகட்டும், கிரேவி ஆகட்டும், அதோடைய ஸ்மெல்லு தான் நமக்கு தெரியும். எப்பவும் கவுச்சோடு செய்யும்போது அந்த கவுச்சி நாற்றத்தோடு அந்த ஸ்மெல் செய்யும்போது சாப்பிட பிடிக்காது. அது அவ்வளோ நல்லாவும் இருக்காது, ஸ்மெல்லாக இருக்கும்.
இது மாதிரி செஞ்சோம்னோம்னா நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஒன்றுக்கு 4-5 தடவை நம்ம அந்த அதாவது நம்ம குடல் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 5-6 தடவை கழுவணும். குடல் எடுத்த பிறகும் 4-5 தடவை வச்சு கழுவி இது மாதிரி பியூர் ஒயிட்டாக வருது பார்த்தீங்களா? இது மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம கழுவுதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறமா வந்து கடாய் சட்டியில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஷேட் வரும்போது தக்காளியை போடுங்க. ரெண்டுத்தையும் போட்டு நம்ம அது வெங்காயத்தோட நீங்கள் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தோட பச்சை மிளகையும் வெட்டி போட்டுக்குங்க. எப்பவுமே எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் பச்சை மிளகாவோட சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். அடுத்தது பார்த்தா இஞ்சி பூண்டு வாசனைக்கு தான் போடணும், ரொம்பலாம் போடக்கூடாது. இப்போ என்ன செய்யுது, இது மூணுத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் பெரட்டின மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக வேகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். எதுக்கு பச்சை மிளகா வெங்காயத்தோடு சேர்த்து போடுறோம்னா, இது பச்சை மிளகா வந்து நம்ம லாஸ்ட்டாக கிரேவி செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி உரப்பு எவ்வளோங்கிறது நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம உரப்பு தெரியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பச்சை மிளகா வெந்து வேவாத ஸ்டேஜில் நமக்கு தெரியாது. ஸோ முதல்ல நம்ம பச்சை மிளகா வெங்காயத்தோடு போடும்போது என்ன ஆகுது, அது குழஞ்சி வந்துடும். அது குழஞ்சி வரும்போது அந்த காரத்தன்மைலாம் அதில் இறங்கிரும். அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உரப்பு எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த ப்ராசஸ் படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு எந்த கிரேவிக்குமே எந்த வெங்காயம் போடும்போது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கிறது நல்லது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு கிளறி வந்துக்கிட்டு கொஞ்சம் குத்தி குத்தி வெங்காயத்தை நம்ம குத்தி குத்தி கொஞ்சம் கிரட்டி வரணும். பெரட்டி வர பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், அடுத்தது நமக்கு களி வச்ச எறாவை நல்லா பிழிஞ்சிக்கிட்டு நம்ம கடாய் சட்டியில் சூட்டில் நம்ம போடுறோம். இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் பாதி வேக்காட்டில் இருக்கும்போது தான் நம்ம இந்த எறாவை நம்ம போடணும். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எறா வந்து சாப்பிடும்போது முழுசாக கிடைக்காது. இந்த ஸ்டேஜில் போடும்போது உங்களுக்கு எறா வந்து நல்லா முழுசாக கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வாயில் வந்து பல்லில் வந்து தென்படும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எறாவை நல்லா பிழிஞ்சிக்குங்க. நம்ம கிரேவி செய்ய போகிறோம், தண்ணி அதிகமாக அதில் விட தேவையில்லை. நம்ம வந்துட்டு எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கிட்டு தேவைக்கு ஏற்ப நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பிழிஞ்சு அந்த எறாவை நம்ம அதில் போடும்போது ஏற்கனவே அதில் தக்காளி வெங்காயம் வந்து சூட்டில் இருக்கிறதுனால நம்ம போட்டோன்னே அந்த எறா கொஞ்சம் விரிஞ்சு வரும் உங்களுக்கு. நம்ம சுருங்கி இந்த எறா வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டிக்கிட்டு வரணும். மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கறி மசாலா. கறி மசாலா உங்களுக்கு என்ன ஃபேவர் வேணுமோ அதை பாக்கெட் வாங்கி போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு. போட்டு நல்லா கிண்டி விடுங்க.
நம்ம கொதிக்க கொதிக்க இறால் இருக்க தண்ணியெல்லாம் அதில் இறங்குது பாருங்கள். இறாலில் இருக்க தண்ணி தான் அதில் கிரேவியில் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் விடலை. ஆக்சுவலாக அதனால தான் சொல்கிறது, இறாவை நல்லா கழுவுங்க. நல்லா குடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 தண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். குடலை எடுத்த பிறகு ஒரு 5-6 தண்ணியை வாஷ் பண்ணிங்கன்னா இந்த கவுச்சி தண்ணி அதில் வருது இல்லையா, அந்த தண்ணி அந்த இது கவுச்சி ஸ்மெல் வராது. இப்படி போட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியது தான். அதனால் கொஞ்சம் பக்குவமாக வர வரைக்கும் அது மூடிட்டு அப்பப்போ எடுத்து கிண்டி கிண்டி இதுமாரி நம்ம வெட்டுக்கணும். அப்போ தான் கிரேவி வரும். தட்டை போட்டு ஒரு டைம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்காதீங்க, தீஞ்சி போயிடும், அடி பிடிச்சிரும். அப்பப்போ எடுத்து கிண்டி கிளறி விடணும். உங்களுக்கு எந்த பதத்தில் உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த பதத்தில் நீங்கள் எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பதத்தில் போதும் கிரேவி. நான் போட்ட தக்காளியும் நான் போட்ட மஞ்சள் தூளும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலராக? ஓகேவா? இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு அடுத்தது நமக்கு ஒரு பவுலில் அதை மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தட்டில் போட்ட ஏறா தொக்கு காணவில்லைன்னு. எங்கே போச்சு? இந்த அளவுக்கு நான் கிரேவி செஞ்சதுனால நான் தட்டில் போடுறதுக்கு முன்னாடியிலே எல்லாமே வயிற்றுக்கு போயிடுச்சு. அதை தான் நான் சொன்னேன். நான் முதல்ல தட்டில் வச்ச இறாவை காணல, வீடியோக்குள்ளே போய் தேடலாமான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் தேடியாச்சு. என்னது, நான் தட்டில் போட்ட கிரேவி டேஸ்ட்டாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு.